அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இட்லி பொடி தாங்க. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் எப்படி அரைக்க போகிறேங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, வறுக்கவே என்னென்ன பொருள் போடுறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது 200 கிராம் உளுந்து எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. உளுந்து வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை மாற்றிடலாம். அடுத்தது 250 கிராம் கடலப்பருப்பு, இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. நம்ம ஒவ்வொரு பருப்பையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சி வைக்கும்போது தான் சீக்கிரமாக வண்டு உழுகாதுங்க. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இதை மாற்றிடலாங்க. 250 கிராம் பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதையும் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச அரிசியை போட்டு வறுத்தரலாம். அரிசி 200 கிராம் போட்டிருக்கேங்க. இட்லி பொடியை நான் எப்போவுமே இப்படி தாங்க வறுத்து வச்சுக்குவேன். 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அரிசியை நம்ம வறுத்து எடுத்துடணுங்க. இப்போ இதையும் மாற்றிட்டு நம்ம அடுத்தது துவரப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இப்போது நம்ம 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். 50 கிராம் கருப்பு எள்ளு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துடலாங்க. எள்ளு சீக்கிரம் பொரிஞ்சிடும் இந்த சட்டியோட சூட்லேயே. பாருங்கள், வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ 100 கிராம் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க, இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா வறுக்கும்போது மட்டும் லைட்டாக ஒரு அரை கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க. அது கொஞ்சம் எதுக்காக நம்ம விடுறோன்னா காட்டு அதிகமாக வரும், அதுக்காக தான். இது கூடயே கல் உப்பும் போட்டுருங்க. இது மண் சட்டிங்கிறதுனால சூடு அதிகங்க. இதுலேயே இந்த கருவேப்பிலையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துருங்க. இப்போ எங்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் தூள் பெருங்காயம் போடுறேன். இந்த சூட்லேயே போதுங்க. இது தேவையான அளவுக்கு போட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. மிஷினில் கொடுத்து தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதே மாதிரியே நீங்களும் இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.